இதுவரை அறவழி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் இவர்கள் சொல்லியும் கலையாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இது அடுத்த கட்ட பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. சில மாணவர்கள் கடலை நோக்கி செல்கின்றனர். எவ்வாறு இவர்களை போலீசார் அப்புறப்படுத்தப் போகிறார் என்று தெரியவில்லை. ஆனாலும் இவர்களை அப்புறப்படுத்தியே தீர வேண்டும் என்று இங்கு போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர். தேவைப்படும் அளவிற்கு போலீசார் வந்த வண்ணம் உள்ளனர். இங்கு இருக்கும் மாணவர்களை கலைப்பதற்கும் போராட்டத்தில் உள்ளவர்களை அப்புறப்படுத்துவதற்கும் போலீசார் அதிகாலை நேரத்தை சரியாக தேர்ந்தெடுத்துள்ளனர். காரணம், அதிகாலை நேரத்தில்தான் குறைவான கூட்டம் இருக்கும். காரணம், பொதுவாக போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் சில வெளியில் சென்று உள்ளே வரும் பொழுது அதிகாலையில் தான் குறைவாக காணப்படும். அந்த அடிப்படையில் திங்கட்கிழமையான இன்று குறைந்த அளவில் போராட்டக்காரர்கள் இருந்த நேரத்தில் போலீசார் அவர்களை விட அதிகமாக போலீசாரை கொண்டு வந்து இங்குள்ள போராட்டக்காரர்களை கலைக்க அவர்கள் திட்டமிட்டு அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். நீங்கள் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கலாம். இதுவரை அவர்களை அறிவித்துக் கொண்டு வருகின்றனர். பலரை இங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து இந்த அப்புறப்படுத்தும் வேலையானது நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. 7 நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டு வந்தனர். ஆனால் அவர்களுக்கு தேவை அவசர சட்டம் அல்ல, நிரந்தர சட்டம் தான் என்று தொடர்ந்து கோரிக்கையை வைத்து போராடி கொண்டு வந்தனர். ஆனால் சட்டமன்றம் நடைபெறுகிற காரணத்தினாலும் குடியரசு தினம் நடைபெறுகிற காரணத்தினாலும் போலீசார் இந்த திட்டத்தை தீட்டி இவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறிது சிறிதாக 50 பேர், 20 பேர், 30 பேர் என ஒவ்வொரு பக்கத்திலும், அதாவது மெரினாவின் 4 பக்கத்திலும் போலீசார் சென்று சிறிது சிறிதாக மாணவர்களை கலத்துக் கொண்டு அந்த கூட்டத்தை குறைத்து அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஆனால் மாணவர்கள், மையப்பகுதியில் இருக்கும் மாணவர்கள் இதை அறிந்து கொண்டு இந்த போராட்ட களத்தில் இருந்து நாங்கள் விலக மாட்டோம் என்று சொல்லி கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். மேலும் இவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டால் இந்த பிரச்சனை பெரிதாகிவிடும் என்ற காரணத்தினால் ஒரு மென்மையான போக்கே காவல்துறையினர் கையாண்டு அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். ஆனால் இவர்கள் எல்லை மீறினால் அதற்குண்டான நடவடிக்கையும் எடுப்பதற்கு போலீசார் தயார் நிலையில் உள்ளனர். காரணம், இவர்கள் எண்ணிக்கையை விட அதிகமாக போலீசார் குவிக்கப்பட்டு மென்மையான முறையில் இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கமே இங்குள்ள போலீசாரின் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் சட்டவிரோத செயலோ அதற்கு மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்றால் இவர்கள் எல்லையை மீறினால் அந்த நடவடிக்கையும்